வணக்கம் இனிய நண்பர்களே. நான் உங்கள் டி கோபு. கனடாவின் தலைநகர் ஒட்டோவாவில் நடந்து கொண்டிருக்கும் டியூலிப் திருவிழாவில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த திருவிழாவானது கனடாவின் தலைநகர் ஒட்டோவாவில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான டியூலிப் பூக்களை காட்சிக்கு வைக்கப்படுகின்றன. மேலும் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளராக இங்கு வருகின்றார்கள். இந்த டியூலிப் திருவிழா அமைய பெற்ற காரணம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நெதர்லாந்து கனடாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக டியூலிப் பூக்களை கொடுத்ததன் நினைவாக கொண்டாடப்படுகிறது. ஏன் நெதர்லாந்து கனடாவுக்கு டியூலிப் பூக்களை வழங்கி நன்றி தெரிவித்தது காரணம், 2ஆம் உலகப் போரில் கனடிய படைகள் நெதர்லாந்தை மீட்பதற்காக நாசி படைகளோடு போரிட்டிருந்தார்கள். அதன் விளைவாக நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த டியூலிப் பூக்களை நெதர்லாந்து நாடு கனடாவுக்கு வழங்கி நன்றி தெரிவித்திருந்தார்கள். அதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த டியூலிப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த திருவிழா ஒட்டோவா நகரில் உள்ள கமிஷனர் பூங்காவில் நடைபெறுகிறது. 1 மில்லியனுக்கும் அதிகமான டியூலிப் பூக்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன. இலவசமாக இந்த டியூலிப் பூக்களை நீங்கள் பார்க்க முடியும். மேலும் இலகுவான வழியில் இந்த டியூலிப் பூக்களை பார்க்கும் விதமாக இங்கு வழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல கலை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திரைப்படங்கள், போட்டிகள், இசை நிகழ்ச்சிகள் என பல இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த திருவிழாவின் முக்கியத்துவம், இது கனடாவின் தேசிய பூங்காவாக கருதப்படுகிறது. இது கனடா நெதர்லாந்து உறவுகளின் ஒரு அடையாளமாகவும் விளங்குகிறது. இது கனடாவின் தலைநகரமான ஒட்டோவாவுக்கு ஒரு பிரத்யேகமான அடையாளம் அளிக்கின்றது. இந்த டியூலிப் திருவிழாவுக்கு ஒரு சிறப்பான வரலாறு உண்டு. 1945ஆம் ஆண்டு, அதாவது 2ஆம் உலகப் போரில் கனடிய படைகள் நெதர்லாந்தை மீட்க உதவியதற்காக நெதர்லாந்து கனடாவுக்கு 1,00,000 டியூலிப் பூக்களை பரிசாக வழங்கி இருந்தது. இந்த பரிசின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் டியூலிப் பூக்கள் கனடாவுக்கு அனுப்பப்பட்டன. அதைத் தொடர்ந்து மேலும் 1953இல் கனடாவின் டியூலிப் திருவிழா தொடங்கப்பட்டது. இந்த திருவிழாவானது கனடா நெதர்லாந்து உறவுகளின் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அதாவது கனடாவுக்கும் நெதர்லாந்துக்கும் உரிய ஒரு சர்வதேச நட்புறவையும் வெளிப்படுத்துகிறது. இன்றுதான் முதல் தடவையாக இந்த யூடியூப் சேனல் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.